நம்முடைய தொழுகை நம்மை பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய தொழுகை நம்முடைய மனதை விருத்தி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனப்பாங்கை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், நம்முடைய தொழுகை நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டும், கவலையை போக்க வேண்டும் என்றால், நம்முடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும். தொழுகையை உயிரோட்டமாக அமைப்பதற்கு நிறைய வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதானமான விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தொழுவது. இரண்டாவதாக பிராக்டிக்கலாக சில விஷயங்களை நாம் செய்வது, அதுவும் குர்ஆன் சொன்னதுதான். எப்படி செய்யறது கேட்டால், முதலிலே வுது செய்யும் போதே இந்த எண்ணத்தை மனதில் வரவழைக்க வேண்டும். வுது செய்யும் போதே என்னுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். வுதுவை சும்மா முகம் கழுகுற மாதிரி கழுவக்கூடாது. வுதுவை ஒரு இபாதத்தாக செய்ய வேண்டும். செய்யும் போது யா அல்லாஹ், உன்னை தொழுவதற்காக வுது செய்கிறேன். வுது செய்தால் என்னுடைய உறுப்புகள் எல்லாம் மறுமையிலே பிரகாசிக்கும். யா அல்லாஹ், நான் வுது செய்யும் போது நான் கையால் செய்த பாவங்கள் போகும், வாயால் செய்த பாவங்கள் போய்விடும், கண்ணால் செய்த பாவங்கள் போய்விடும் என்கிற அந்த உணர்வும் சிந்தனையும் நிறைந்த நிலையில் வுது செய்வது. வுது செய்து விட்டு வேறு காரியங்களில் ஈடுபடாமல் நேரடியாக தொழுகைக்கு போவது. அன்புள்ள சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போன நேரத்தில் அவர்களுக்கு சுவர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது. அதிலே அவர்கள் சுவர்க்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி சத்தத்தை கேட்டார்கள் என்று வந்து சொல்கிறார்கள். சுவர்க்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு காரணம் கேட்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்போது வுது செய்தாலும் 2 ரக்காத் தொழாமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள். நான் எப்போது வுது செய்தாலும் நான் 2 ரக்காத் தொழுது கொள்வேன் என்று சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் வுது செய்து விட்டு 2 ரக்காத் தொழுதால் அவர் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்றார்கள். அப்ப இந்த பக்தியோடு வுது செய்ய வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக அந்த வுதுவோடு நேரடியாக தொழுகைக்கு வர வேண்டும். நம்ம தொழுகைக்காக அமைக்கிற இடம், அன்புள்ள சகோதரிகளே, மிக பிரதானமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய இடமாகும். சும்மா கண்ட இடத்திலாம் தொழலாம், பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇலத் லியல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன் வ தஹூரா, பூமி எனக்கு தொழுகின்ற இடமாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். தொழலாம். ஆனால் நமக்கு என்ன தேவை என்றால், என்னுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. எனவே நம்ம தொழுகைக்காக தேர்வு செய்கிற இடம் நம்முடைய கவனத்தை கலைக்காமல், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கவனத்தை கலைக்காமல் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அடக்கமான இடமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே பெண்களுக்கு தொழுவதற்கு மிக பொருத்தமான இடம் வீடு. பள்ளியில் தொழலாம் தாராளமாக. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்திலும் பள்ளிவாசலில் பெண்கள் தொழுகைக்கு 5 நேர தொழுகைக்கு வந்தார்கள், அப்படி தொழலாம். ஆனால் பெண்களுக்கு சிறந்த இடம் வீடு. வீட்டிலும் எந்த இடம் சிறந்தது? அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அறைதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியான ஒரு அறையில் தொழுகைக்கான ஒரு இடத்தை நம்ம ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அல்லது இன்றைக்கு நமக்கு வீடுகள் சில நேரங்களில் ஒரு டிஸ்டர்பன்ஸான நிலையில் அமைகிறது. எனவே நம்முடைய வீட்டில் ஒரு பிரேயர் ரூமை நாம் அமைத்துக் கொள்ளலாம். வீட்டில் பெரிய கிச்சன் வர வேண்டும், முதல் பொம்பளையில் சொல்றது. பாத்ரூம் பெருசா இருக்க வேண்டும், அந்த லேடிஸ் ஹால் பெருசா அமையணும். ஒரு தரம் சொல்றதில்ல, நம்முடைய வீட்டில் ஒரு பிரேயர் ரூம் இருக்கட்டும் என்று. ஆண்கள் சுன்னத்தான தொழுகைகளில் வீட்டில் தொழுவது சுன்னா. பள்ளியில் தொழுவதை விட சுன்னத்தான தொழுகைகளில் வீட்டில் தொழுவது சுன்னத். அப்ப வீட்டில் உள்ள ஆண்கள், பிள்ளைகள் எல்லோரும் தொழுவதற்கும் பெண்கள் தொழுவதற்குமாக ஒரு பிரேயர் ரூம், அந்த பிரேயர் ரூம் அமைக்க முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நான் அது ஃபர்து என்று சொல்லவில்லை. அப்படி அமைக்க முடிந்தால் ஒரு கிரேட்டான விஷயம் அது. அப்படி இல்லாவிட்டால் ஒரு செப்பரேட்டான இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு போர்வையை அல்லது ஒரு ஆடையை அணிந்த நிலையில் தொழுகிறார்கள். அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு நூல்கள் போடப்பட்டிருக்கிறது, வேறு பல கலர்களை உடைய நூல்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அந்த நூலை பார்த்துட்டாங்க.
பார்த்தா அவங்களோட கான்சென்ட்ரேஷன், அந்த கவனம் கலைந்து விட்டது. தொழுது முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த போர்வை என்னுடைய கவனத்தை கலைத்து விட்டது, இதை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள்னு உடனே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் தொழுறதுக்கு என்ன சூஸ் பண்றோம்? கீழே விரிக்கிறதுக்கு முசல்லா. முசல்லாவில் என்ன இருக்குன்னு கேட்டால் காபத்துல்லா படம், மஸ்ஜித் நபவி படம், தவாப் செய்கிற மாதிரி சீன்ஸ். இதை கொண்டு விரிச்சிட்டு தக்பீரை கட்டி பார்க்க வேண்டிய இடம், சுஜூ செய்கிற இடம் பார்த்தா முதலாவது காபத்துல்லா தெரியுது. மறு யோசனை வருது, நம்ம எப்படி காபாக்க போகிறது? எவ்வளவு பேர் நிற்காங்க, நம்மளும் போகணுமே, இதுக்கு எப்படி காசு சேர்க்கறது? சைத்தான் கொண்டு போகிறான் அடுத்தது, இதுக்கு எப்படி பணம் சேர்க்கிறது? இப்படியே நம்முடைய கவனம் கலைக்கப்பட்டு போகும். அப்போ அந்த இடத்துல விரிக்கக்கூடிய விரிப்பு நம்முடைய கவனங்களை கலைக்காத ஒன்றாக இருக்கணும். இதை தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கேட்டிருப்பீர்கள், ஆனால் திரும்ப திரும்ப உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் வாராக்கள் தார அந்த முசல்லாவை தான் விரிப்பீங்க, அதில் படம் இருக்கும், அந்த படத்தை பார்த்தா சிக்கல். அப்போ விரிப்பு ஒரு டிஸ்டர்ப் பண்ணாததாக இருக்கணும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே, சுத்ரா என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. சுத்ரா, சுத்ரா என்றால் தடுப்பு என்பது அர்த்தமாகும். தொழக்கூடிய ஒருவர் தனக்கு முன்னால் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தடுப்பு கொஞ்சம் உயரமாகவும் இருக்கணும் ஓரளவு. அந்த தடுப்புக்கு மிக சிறந்தது சுவர். சுவருக்கு முன்னால் வந்து நின்றுட்டோம்னா தடுப்பாக ஆக்கிக்கலாம். அல்லது ஒரு சேரை, ஒரு டேபிளை, அல்லது வேறு ஏதாவது ஒரு பாக்ஸை, ஏதாவது ஒன்றை ஒரு தடுப்பாக ஆக்கிக் கொள்வது. ஏனென்றால் சும்மா ஒரு ஓப்பனான இடத்துல போய் தக்பீரை கட்டணும்னா முன்னுக்கு பிள்ளைகளோடும் வரும், வீட்டில் கணவனுக்கு ஒரு தேவை வரும், நமக்கு முன்னால் அவர் க்ரோஸ் பண்ணுவார். இந்த நேரத்தில் நம்முடைய கவனம் சிதைக்கப்பட்டுவிடும். எனவே அந்த இடத்தை கவனமாக அமைத்துக் கொள்ளுங்கள். சுத்ராவை அமைத்து கவனத்தை கலைக்காத ஒரு விரிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிபிலாவை முடியுமானவரை சரியாக முன்னோக்குங்கள். இப்போ இன்றைக்கு நிறைய பேர் சும்மா வீட்டில் முசல்லா தூக்கி போடுறது ஒரு டிரெக்ஷனில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. யாருமே இதுதான் சரியான அக்யூரேட்டாக கிபிலாவா, அக்யூரேட்டாக நமக்கு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அன்னளவாக நமக்கு இன்றைக்கு கிபிலாவை ஃபோனில் பார்க்கலாம். நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனுகளில் கிபிலாவை காட்டக்கூடிய ஆப்ஸுகள் இருக்கிறது, பார்க்கலாம். அதை பார்த்து கிபிலாவை அமைத்துக் கொள்வது. அடுத்ததாக நாம் வந்து தொழுகைக்காக நிற்கும் போது நம்முடைய மனதில் நீயத்து வர வேண்டும். நம்முடைய மனதில் நீயத்து வர வேண்டும். மனதால் நீயத்து வைக்க வேண்டும். எப்படி நீயத்து வைக்கணும் என்றால், யா அல்லாஹ், உனக்காக நான் தொழ வந்திருக்கிறேன், இவ்வளவு போதும். நீங்கள் குறிப்பிட்ட தொழுகையை சொல்ல விரும்பின, மனசில் நினைக்க விரும்பினால் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், உனக்காக மக்ரிப் தொழ வந்திருக்கிறேன், இவ்வளவு போதும். 3 ரக்காத் அதாவாக, மாமூமாக, இமாமாக, இதெல்லாம் அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் கற்றுத்தரவில்லை. அவர்களிடத்தில் தொழுகையை படித்த சஹாபாக்கள் யாரும் இப்படி செய்யல. எனவே நீயத்தை மனதால் வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உனக்காக தொழ வந்திருக்கு. நம்முடைய பார்வை சுஜூது செய்கிற இடத்தில் அமைய வேண்டும். பார்வை எங்க வைக்க வேண்டும்? நம்ம சுஜூது செய்ய போகிற இடத்தில் பார்வை வைக்க வேண்டும். இப்போது நாம் பார்வையை சுஜூது செய்கிற இடத்தில் வைத்து விட்டு கையை தூக்க போறோம். கையை தூக்கும் போது என்ன சொல்றோம் என்றால், அல்லாஹு அக்பர் என்று சொல்றோம். அல்லாஹ் அக்பர் என்ன மீனிங்? அல்லாஹ் மிக பெரியவர். இஸ்மு தஃதீல் என்று அரபியிலே சொல்வார்கள், சூப்பர்லேட்டிவ். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அப்ப என்ன சொல்றோம் பாருங்க, கையை தூக்கக்குள்ள கையை இப்படி தூக்க வேண்டும். சிலர் இப்படி தூக்குவாங்க, சிலர் இப்படி தூக்குவாங்க, அதெல்லாம் பிள்ளை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை தான் காட்டி தந்தாங்க. ஒன்று, இந்த பெருவிரல் ஷோல்டர், தோள்பட்டைக்கு நேர வரக்கூடிய மாதிரி தூக்குறது, அல்லது காது சோனைக்கு நேர வர மாதிரி தூக்குறது. இப்படி தூக்கும் போது ஒரு ஃபீலிங் நமக்கு வர வேண்டும், யா அல்லாஹ், நீதான் மிக பெரியவன், உன்னை தவிர எவருமே சக்தி உள்ளவர்கள் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறேன். தக்பீர் கட்டும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வருகிற நாம் மனதில் என்ன ஃபீலிங்கை எடுக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஏனைய அனைத்தையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிகிறேன் என்ற அந்த உணர்வோடு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும். இப்ப பார்வை எங்கே இருக்க வேண்டும்? சுஜூது செய்கிற இடத்தில் அந்த பார்வை இருக்க வேண்டும். சுஜூது செய்கிற இடத்தில் பார்வையை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் அங்கும் இங்கும் பார்க்கக்கூடாது. இப்போ சிலாக்கள் தக்பீர் கட்டிட்டு அங்க இங்கெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்ப்பது ஷைத்தான்
அவனுடைய பார்வையை திருடுவதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷைத்தான் அவனுடைய பார்வையை திருடுவதுதான் இது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கீழே பார்க்கப்படாது. அதே டைமில் தொழுகையில் அங்குமிங்கும் பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் தொழுகையில் சிலர் நீங்கள் பார்த்தால் அவங்க பக்தி என்று நினைச்சிட்டு நம்மளாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், இதில் மாற்றி கருத்து கிடையாது, இதுதான் சரியான அகீதா. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ் மேலே இருக்கான் தானே, எனவே மேலே பார்க்க ட்ரை பண்ணுறாங்க சிலர் பக்தியாக. அதிலே நீங்கள் குறிப்பாக பார்த்தால் ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது இப்படி பார்ப்பாங்க. என்னென்னா அல்லாஹ்வை பார்த்துக்க அவங்க கையை தூக்குறதாக. இது பெரும் பாவமாகும். அல்லாஹ் அக்பர். பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துவது தொழுகையில் இருக்கும்போது பெரும்பாவம். ஏன் பெரும்பாவம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பார்வைகளை தொழுகையில் இருக்கும்போது வானத்தை நோக்கி நீங்கள் உயர்த்த வேண்டாம். அப்படி தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறவர் அவருடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடுவதை பயப்பட வேண்டாமா என்று கேட்டார்கள். அவருடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடுவதை பயப்பட வேண்டாமா? என்ன அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் பறிச்சிருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே மேலே பார்க்கிறது ஹராமாகும். இதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே, பிசிக்கலி என்றால் நம்முடைய உடம்பு ரூஹானியத்தை பெறக்கூடிய முறையில் இருக்க வேண்டும் தொழுகையில். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகாட்டல்களை சொல்றாங்க. ஒன்று என்னென்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒது செஞ்சாலும் அந்த ஒது முடியாத நிலையில் 5 வக்து 5 நேரமும் தொழ முடியும்னா தொழலாம், அதில் பிரச்சனை இல்லை. சுபஹுக்கு செஞ்ச ஒதுவோடு இஷா வரையும் தொழ முடியும் என்றால் தொழுது கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் வுதுவை புதுப்பிப்பது சுன்னத். ஒவ்வொரு தொழுகைக்காகவும் வுதுவை புதுப்பிப்பது சிறந்தது. இது ஒன்று. ரெண்டாவது, தொழுகைக்கு வரும்போது மலசலங்களை அடக்கிய நிலையில் வரக்கூடாது. ஒருவருக்கு யூரின் போக வேண்டும், சலம் கழிக்க வேண்டும் என்ற ஃபீலிங் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு தொழுதுட்டு போகும்போது ஒது செஞ்சுட்டு வந்து தொழுறார். இப்போ அவருக்கு இந்த ஃபீலிங் வந்து கொண்டிருக்குமா இல்லையா? எனவே அவருடைய அந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக் கொள்ள அவரால் முடியாது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வா. அதே போன்று டாய்லெட் போக வேண்டும் என்ற ஃபீலிங் இருந்தால் அதை முடித்து விட்டு வா. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த விருப்பமான சாப்பாடுகள் ரெடியாக இருக்கும் போது தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள். சாப்பாடு ரெடியாக இருந்தால் என்ன நடக்கும்? மனசெல்லாம் அங்கே தான் போகும், உயிரோட்டம் வராது. ரைட். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, கடைசி நேரத்திலேயும் சாப்பிட்டுட்டு போய் தொழுவோம் இல்லை. இப்போ பெண்களுக்கு ஜமாத் தொழுக கடமை இல்லை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆறுதலாக தொழுவோம் உண்டு. இப்போ வேலையெல்லாம் முடிச்செடுக்க 3 மணி ஆயிட்டு, 3 மணி ஆனால் பிள்ளைகள் ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரெடியாக இறக்கி தொழுவோம்னா அசர் டைம் ஆயிடும். இந்த கருத்தில் சொல்லலை. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக டைம் இருக்கும்போது நமக்கு சாப்பாடு ரெடி இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு தொழுங்கன்றாங்க, என்றால் தொழுகையில் உயிரோட்டமாக இருப்பதற்கு. அதே போன்று தூக்கம் மிகைத்திருக்கக்கூடிய நிலையில் தொழ வேண்டாம் என்றாங்க. அப்போ பிசிக்கலி நம்மை நாம் ரெடி பண்ணி கொண்டு தொழுகைக்கு தயாராக வேண்டும். அப்போ தொழுகைக்கு தயாராகி இப்போ நம்ம தொழக்கூடிய அந்த இடத்தை சரியான முறையில் அமைத்து கொண்டு சுத்ராவை ஏற்படுத்தி கொண்டு இப்போ நம்ம தக்பீர் கட்டி நிலத்தை பார்க்குறோம், சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம ஓதக்கூடிய விஷயங்களை பொருள் உணர்ந்து நாம் ஓத வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களிடம் நீங்கள் எத்தனை வருடமாக தொழுகிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு பதில் சொல்லுவீங்க. சில சகோதரிகள் நான் 50 வருஷமாக தொழுறேன் என்று சொல்கிறார்கள் இருப்பீங்க. அதை விட கூட சொல்லக்கூடியவர்களும் இருப்பீர்கள். சில சகோதரிகள் நான் 5 வருஷமாக தொழுறேன் என்று சொல்றவங்களும் இருப்பீங்க. இப்போ 5 வருஷமாக 50 வருஷமாக தொழக்கூடிய நீங்கள் வஜ்ஜகத்து ஒதுகிறீர்கள். அன்புள்ள சகோதரிகள், நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கிறேன் என்றால், இவ்வளவு காலம் தொழக்கூடிய நமக்கு ஒரு கவலை வரலையே, நான் பொருள் விளங்காமல் இவ்வளோ காலம் ஓதிட்டு இருக்கிறேன், கஷ்டமா? வஜ்ஜகத்துக்கு கருத்து பாடமாக்க கஷ்டமா? சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலா, அத்தஹியாத், ஸலவாத், ரப்பிக்ஃபிர்லி, இதுக்கெல்லாம் கருத்தை பாடமாக்கிய நிலையில நீங்க தொழுது பாருங்க. அல்ஹம்து சூராவை ஓதும் போது உங்களை அறியாமலேயே சில நேரங்களில் உங்களுக்கு அழுகை வந்துவிடும். தொழுகையில் இருக்கிற அந்த ரூஹானியத்,
அந்த இன்பம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டுள்ள அந்த கண் குளிர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். ஒரு தொழுகை மிஸ் ஆனால் உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. முதலிலே அல்லாஹ் கேட்கிற கேள்வி தொழுதாயா என்கிற கேள்வி. தொழுகை சீரானால் எல்லாம் சீராகும், தொழுகை கட்டுவிட்டால் எல்லாம் கட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, முடியுமானவரை தொழுகையில் நாம் ஓதக்கூடிய விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். ஓதினா தொழுகையில் உள்ள உயிரோட்டம் வரும். அதே போல தொழுகையில் உள்ள அந்த ஒவ்வொரு செயலையும் அமைதியாக செய்ய வேண்டும். ருக்குஐ அமைதியாக செய்ய வேண்டும். ருக்கு செய்யும் போது நம்முடைய முதுகு நேராக வரணும். முதுகு நேரா, முழங்காலை நம்முடைய கைகளால் விரல்களை விரித்த நிலையில் பிடித்துக் கொள்ள வேண்டும். கைகளை நேராக வச்சுக் கொள்ளணும். முதுகு நேராக வேண்டும். ருக்குல குறைந்தது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று 3 தடவை சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு எத்தனை தடவையும் நீங்க சொல்லலாம் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்பது. 5, 7 ஒத்தப்பட சொல்றது சிறந்தது. ஒத்தைய யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. 3க்கு மேல எத்தனையும் சொல்லலாம். ருக்குல சுப்ஹான ரப்பியல் அதீம் மட்டும்தான் இருக்கா? சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சுப்ஹான தில் ஜபரூத்தி வல் மலக்கூத்தி வல் கிப்ரியாஇ வல் அஸமா அல்லாஹும்ம லக ரகஅத்து வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து. இப்படி வரக்கூடியது நிறைய திக்ருகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலே கற்று அதை ஓதுறது. நிலைக்கு வரும்போது அமைதியாக கையை தூக்கிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமீதாண்டு வாரது, கையை விடுறது. அதில் எல்லாருமே ரப்பனா வலக்கல் ஹம்த். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்த் வ மில் மா பைனஹுமா வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு அஹ்ல ஸனாஇ வல் மஜ்த் அஹqqu மா قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت. இது ஓதுறது. சுஜூதுக்கு போறது. சுஜூதில் நம்முடைய 7 உறுப்புகளும் படக்கூடிய முறையில் இருக்கிறது. 7 உறுப்புகளும் சுஜூதில் படக்கூடிய முறையில் இருப்பது. 7 உறுப்புகள்: நெற்றி, மூக்கு 1, 2 கை, 3, 2 முழங்கால், 5, 2 கால் விரல்கள், 7. இப்போ இந்த 7 உறுப்புகளும் படக்கும். கையை கொண்டு போய் நிலத்தில் வைக்கப்படாது. இந்த கையினுடைய இந்த பகுதியை கொண்டு நிலத்தில் கீழே போடக்கூடாது. போட்டால் இது நாய் படுப்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஓமானப்படுத்துகிறார்கள் கேவலமாக. அப்போ அப்படி கையை போடக்கூடாது. பெண்கள் என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னா விலாவோடு கையை சேர்த்துக்கணும். அப்படியும் கிடையாது. கையை விலாவை விட்டு விரித்து இந்த கைகள் நேராக நிலத்தில் வைக்கப்பட்ட நிலையிலிருந்து சுஜூதில் ஓத வேண்டிய திக்ருகளை மேக்சிமம் ஓதுறது. சுப்ஹான் ரப்பியல் அலா குறைஞ்சது 3 தடவை. சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره. இப்படி நிறைய வருது. சுஜூதில் இருக்கும்போது நிறைய துஆ கேளுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும். சுஜூதிலே அதிகமாக துஆ கேளுங்கள். அப்படி கேட்டால் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானது என்று சொன்னாங்க. என்ன மொழியில் கேட்கிறது? அரபுல கேளுங்க. அரபுல கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். துவாக்கள் அரபுல பாடம் வேண்ட அரபுல சொல்லுங்க. உங்களுக்கு அரபி இல்ல துவா கேட்க தெரியாது, அரபு பாடம் இல்லைன்றால் சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை கட்டாயமாக அரபியிலே 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மொழியில் நீங்கள் கேளுங்கள். கெஞ்சுங்கள், மன்றாடுங்கள், அழுங்கள், உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள், உம்மத்திற்காக துவா செய்யுங்கள், உங்களுடைய கணவனுக்காக துவா செய்யுங்கள். அதிகமாக துவா செய்யும் போது தொழுகையில் உயிரோட்டம் அதிகரிக்கும். இப்படியாக நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொண்டால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக அமையும். அப்ப தொழுகையில் ஒரு விருப்பம் வரும், ஆசை வரும், திரும்ப திரும்ப தொழ வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப என்ன செய்யணும்? ஓதுறதும் வழங்குறதில்ல, எப்படி ருக்கு செய்யறோம், எப்படி சுஜூது செய்யறோம், ஒன்றும் வழங்குற வேகமா. ஏன்னா நாங்க அடுப்புல சாமான் இருக்கும், சமையலுக்குரிய சாமானை ரெடி பண்ணிட்டு தொழுறது, அல்லது ஃபோனில் ஒரு கோலை வெயிட் பண்ணின மாதிரி ஓடி வந்து தொழுறது. அது பெல் பண்ண உடனே எப்படி வேகமாக தொழுது முடிக்கலாம்னு பார்க்கறது. இப்படி தொழுதால் அந்த தொழுகை சில நேரம் நம்முடைய முகத்தில் கசக்கி சுருட்டி எறியப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேக்சிமம் நம்முடைய தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய தொழுகை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாவங்களை விட்டு நம்மை தடுக்க வேண்டும். நம்முடைய தொழுகை நம்முடைய மனதை விருத்தி செய்ய வேண்டும். நம்முடைய தொழுகை நமக்கு கண்குளிர்ச்சியாக மன அமைதியாக ஆக வேண்டும். எனவே நாம் இந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்
இங்கே சொல்லப்பட்ட இந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றி தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.